தமிழரசன் பச்சமுத்து அவர்களோட டைரக்ஷன்ல ஹரிஸ் கல்யாண் சார், அட்டகத்தி தினேஷ் சார் 2 பேருமே சேர்ந்து நடிச்ச ரப்பர் பந்து இந்த படம் வந்து எப்படி இருக்கு? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து ஒரு கிரிக்கெட் படம். அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. இது வந்து ஒரு ஃபேமிலி டிராமா படமும் கூட. கிரிக்கெட் படம், ஃபேமிலி டிராமா படம் 2மே சேர்ந்து இருக்கும். கிரிக்கெட் சைட்லயும் சரி, ஃபேமிலி சைட்லயும் சரி, ஆடியன்ஸ வந்து என்கேஜிங்கா வச்சிருக்காரு டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவர்கள். ஊர் சைட்லலாம் பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுவாங்க. கண்டிப்பா ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே. ராஜா பகவத் மாரி. "நீ தான்டா பிளேயர்" அப்படிங்கிற மாரி ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு தான் அட்டகத்தி தினேஷ் அவர்கள். இவரு வந்து பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஃபேன். இவர் வரும்போதே, "நீ பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம்" அப்படின்னு பாட்டெல்லாம் போடுவாங்க. இந்த பாட்டுக்காகவே படத்துல சண்டை நடக்குங்க. ஹரிஷ் கல்யாண் வந்து சின்ன வயசுல ஒரு மேட்ச் ஆடுறதுக்காக வருவாரு. கேஸ்ட் காரணமா அவங்கள வந்து சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிருவாங்க. இப்படிதான் ஆரம்பிக்குது இந்த படம். இவங்க 2 பேருக்குள்ளயுமே நடக்கிற விஷயம், ஃபேமிலி சைடுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தினேஷுக்கும் அவங்க வைஃப்க்கும் நடக்கிற டிராமா, அண்ட் ஹரிஷ் கல்யாணுக்கும் அவங்களோட லவ்வருக்கும் இடையில நடக்கக்கூடிய டிராமா, தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இடையில இருக்கிற ஈகோ, இதெல்லாமே தான் இந்த படத்தோட கதை. படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும், சாங்ஸ் வரக்கூடிய போர்ஷன்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. மியூசிக் வந்து சாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரைட்டிங் பத்தி சொல்லியே ஆகணும். டயலாக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னும் ஃபயருங்க. அப்படி இருக்கு. ஒவ்வொன்னும் வெயிட்டா இருக்கு. சொல்லப்போனா சும்மா அடி தூள் அப்படி இருக்குதுங்க டயலாக்ஸ். அண்ட் எடிட்டிங் ஆல்சோ குட். ஏன் சொல்றேன்னா, ஹரிஷ் கல்யாண் வந்து பேட்டிங் பண்றது காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பவுலிங் பிளேயர். தினேஷ் வந்து பவுலிங் பண்றது காமிக்க மாட்டாங்க. பேட்டிங் பண்றது தான் காமிப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பேட்டிங் பிளேயர். யாருக்கு எந்த போர்ஷன் வச்சா போதுமோ அத மட்டும் தெளிவா கட் பண்ணி அழகா காமிச்சிருக்கிறாரு நம்ம எடிட்டர். ஸ்கிரீன் பிளேயும் நல்லா இருக்குங்க. அப்படி குறை சொல்ற மாரி எல்லாம் இல்ல. ரொம்ப நல்லா தான் இருக்கு. குறிப்பா அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, தினேஷ் அவங்கள விட்டுட்டு அவங்க வைஃப் பிரிஞ்சு போயிருவாங்க. அதே நேரத்துல ஹரிஷ் கல்யாணுக்கும் அவங்களோட லவ்வருக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும். அது வேற யாருமே இல்ல. தினேஷோட பொண்ணு தான் ஹரிஷ் கல்யாண் சாரோட லவ்வர். இங்க நடக்கிற டிராமா வந்து கடைசி வரைக்கும் நம்மள கூப்பிட்டுட்டு போகும். இதுதான்டா கரெக்டான கிளைமாக்ஸ் அப்படின்ட்டு நம்மளையே சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அப்படி ஒரு நல்ல படம் இது. ஏன்னா லவ் சைடுல ஒரு கிளைமாக்ஸ், கிரிக்கெட் சைடுல ஒரு கிளைமாக்ஸ் அப்படின்ட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது பிக் பாஸ். அது கிடையாது ரப்பர் பந்து. யாரு மனசையுமே நோகடிக்காம அரசியலும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காமெடி, சென்டிமெண்ட், மோட்டிவேஷனு, பொலிட்டிக்கல் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்மளால இந்த படத்துல பார்க்க முடியுது. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கு. போய் பாருங்க.